பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் எல்லா இடத்திலும் நிரப்பப்படணும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானம், அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷ சமாதானம் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நிரப்பணும். பரிசுத்த ஆவியின் பலன் தான் எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் பலன்ல வளர்ற ரகசியத்தை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொண்டார்கள் என்றால், ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருந்தால் அதற்காக வாஞ்சிங்க, ஏங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆனால் நான் அவ்வளவா பிரயோஜனப்படுத்துவதில்லை. யார் பரிசுத்த ஆவியின் பலத்தில் வளர தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரம்ப பண்ணுவார். இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தில் வளருவதை குறித்து என்னுடைய ஆவிக்குரிய மென்டர் இடத்துல நான் கற்றுக்கொண்ட காரியம், என்ன காரியத்தினாலும் நீங்க அபிஷேகத்துல பேசிக்கொண்டே இருங்க, ஆவியில நிறைந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அந்த வார்த்தைகள் எனக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்தது. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இருப்பதனால தான் தேவனுடைய ஊழியத்துல தொடர்ந்து முன்னேறும்படியாய் தேவன் கிருபை கொடுக்கிறார். தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை கொடுக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல தேவ திட்டம் என்ன, தேவனுடைய ஊழியத்தை எப்படி நடத்தணும், கர்த்தர் ஒரு திருச்சபையை கொடுத்து அருமையான தேவ பிள்ளைகளை கொடுத்து நடத்தும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். தேவ திட்டம் எப்படி நிறைவேறணும், பரிசுத்த ஆவியின் பலன். குடும்பத்தை எப்படி நடத்தணும், பரிசுத்த ஆவியின் பலன். தயவு செய்து பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தில் வளர்வதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நான் பரிசுத்த ஆவியின் பலத்தில் வளரணும். தினமும் அபிஷேகத்தில் பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் உறவாடும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த பலன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன். பரிசுத்த ஆவியில நிறைந்து நிறைந்து நீங்கள் பலப்பட உங்களை அறியாமல் உங்களை எதிர்த்து வருகிற வல்லமைகளை ஆவியானவர் தகர்த்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்படுகிற திட்டங்களை தகர்த்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வர போராட்டங்களை அவர் தகர்த்து போடுவார். பரிசுத்த ஆவியின் பலத்தில் நிறைந்து நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் பெருகோ. பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குகிற இடத்துல தேவ திட்டம் இறங்கி வரும். அவர்கள் பரிசுத்த ஆவியில நிறைந்து உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காய் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிடம் பற்றினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தில் நிறைந்து 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 ஜெபிக்கிற பொழுது அவர் திருவிடம் பற்றுவார். அப்படித்தான் இந்த ரெகோபோத் ஊழியத்தில் அவர் திருவிடம் பற்றி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தில் செய்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற பரிசுத்த ஆவியின் பலத்தில் நிறையும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க. அது எனக்கு எப்படின்னு தெரியலையே பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேக பாஷையில நீங்க எந்த லெவல் இருக்கிறீங்களோ அதுல முதலாவது அவரோடு இடைபட ஆரம்பிங்க. சகலவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், அற்புதமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியின் பலன் ரொம்ப முக்கியம். அந்த பலத்துல வளரணும். அப்பொழுதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஒரு பெரிய பிரேக் த்ரூவை பார்க்கணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் பெருகணும். இந்த புதிய ஆண்டுல முடிவு செய்யுங்க, பரிசுத்த ஆவியின் பலத்துல நிறையும்படியா என்னை அர்ப்பணிக்க போறேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறேன். எனக்கு தெரிந்த அளவு அபிஷேகத்திலிருந்து ஜெபிக்க ஜெபிக்க புதிய எல்லைகளுக்கு கொண்டு போவார், புதிய திட்டங்களை கொடுப்பார். அற்புதங்களை அதிசயங்களை காணும்படியா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். என் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு அதிசயமான காலங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. Enjoy the time with the Holy Spirit. You are going to see your mighty destination. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியின்ல பலன்ல நிறைந்து கொண்டே இருங்க. God bless you.